செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு மானம், சூடு, சொரணை இப்படி எல்லாம் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா நான் பேசுற விஷயத்த அப்படியே விட்டுட்டு கடந்துருங்க. உண்மையிலேயே எனக்கு மானம், சூடு, சொரணை, மரியாதை எல்லாம் இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா என்னுடைய இந்த முழு காணொலியும் முழுசா பார்த்துட்டு நான் பேசுற வார்த்தைகள்ல ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமானால் நீங்க கமெண்ட்ஸ்ல திட்டுங்க. என்னை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்படி இல்லை நான் சொல்ற விஷயங்கள் சரிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை மற்றவங்களுக்கு கடத்துங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நம்ம சொல்ற விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். அடுத்ததா நம்ம அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாத்துறாங்க, அப்புறம் அரசு அதிகாரிகள் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது நம்முடைய முட்டாள்தனம் தான். அவங்க ஏமாத்துறாங்க, நாம தான் ஏமாறுறோம். அவங்க செய்கின்ற அடாவடித்தனமான சட்டங்களையும் அடாவடித்தனமான அதிகார துஷ்பிரயோகங்களையும் பார்த்து வேடிக்கை பார்த்திருக்கிற வரைக்கும் அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல போறோம். ஒண்ணு, நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள். இந்த நீட் தேர்வுல மாணவர்களுடைய ஹால் டிக்கெட்ல கம்யூனிட்டி, அதாவது அவங்க என்ன சாதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. இப்போ மாணவர்கள் எக்ஸாம் எழுத போறவனுக்கு எதுக்காக சாதி, அந்த சாதியை ஏன் குறிப்பிடணும்? அப்படி குறிப்பிடுறதால அந்த குறிப்பிட்ட சாதிகளுக்கு ஏதேனும் ஒரு சாதிக்கு சிறப்பு சலுகைகள் ஏதாவது தர போறீங்களா? எதுவுமே சிறப்பு சலுகைகள் தராத பட்சத்தில் எதுக்காக அந்த சாதியை ஹால் டிக்கெட்ல குறிப்பிடணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கேட்டிருக்கோமா? இல்ல. ஏன் கேட்கலன்னா எது சொன்னாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு நம்ம இருக்கிறோம். இந்த சகிப்புத்தன்மை இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டுல அரசு அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, உங்கள் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்வார்கள். அந்த மனுஷனுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆனா தன் மீது அதிகார துஷ்பிரயோகமும் தன் மீது அடக்குமுறையும் செயல்படுத்தும் பொழுது பீரிட்டு ஏறாமல் அப்படியே சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேரு சகிப்புத்தன்மை அல்ல, அதுக்கு பேரு அடிமைத்தனம். உங்களை வன்முறையை கையாள சொல்லல, அகிம்சை முறையில் உங்களுக்கான உங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த எதிர்வாத கருத்துக்களுக்கு நீங்கள் எதிர்ப்பாக அறவழியில் உங்களுடைய கோபத்தை, உங்களுடைய நியாயமான மானம் மரியாதையை எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு உள்ளது. கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கின்ற பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் பத்தி பத்திரிகைக்காரங்க கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு சின்ன அளவுல தப்பு நடந்திருக்கு. அதாவது நீட் தேர்வுல தப்பே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இவங்க ஒரு சின்ன அளவுல தப்பு நடந்திருக்கு. எப்படிப்பட்ட மோசடியான ஒரு வார்த்தைய சாதாரணமா சொல்லிட்டு போறாரு இவரு. ஆனாலும் அவரு பின்னாடி ஒரு 10 பேரு அறிவிருந்து பண்றாங்களா அறிவில்லாம பண்றாங்களா தெரியாது. ஆனாலும் அந்த பண்ற அந்த அயோக்கியர்களை நம்ம ஆதரிக்கிற மாதிரி இருக்கிறோம் பாருங்க, அது மக்களுடைய தப்பு தானே தவிர அவங்களுடைய தப்பு இல்லை. இப்படி தப்பா பேசினா உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவேன்னு சொல்லாத வரைக்கும் மக்கள் மீது இது போன்ற அலட்சியமான பதிலளி சொல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் தயங்க மாட்டார்கள். பிப்ரவரி 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அதாவது வழக்கு ஆவணங்கள்ல வாதிகளின் பெயருக்கு பின்னாலேயோ அல்லது பிரதிவாதிகளின் பெயருக்கு பின்னாலேயோ சாதியை குறிப்பிடக்கூடாது, இதுவரை இருந்திருந்தாலும் அந்த சாதியின் பெயரை நீக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. இப்படி இருக்கிற சூழல்ல அதே நீதிமன்றம் சமீபத்துல வழக்குகளை ஆன்லைன்ல பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல பதிவு பண்ணும்போது அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அல்லது குற்றவாளிகளாக இருக்கிறவர்களோ பேரையோ குறிப்பிடும் போது அவங்களுடைய டீடைல்ஸை கொடுக்க சொல்றாங்க. அந்த டீடைல்ஸ் கொடுக்கும்போது அவங்க சாதியையும் கேட்கிறாங்க. ஒரு வழக்குல சாதியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? வழக்கறிஞரா ஒரு விஷயம் தெரியும். அதாவது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு வரும்போது இந்து படி அந்த சட்டம் விசாரணைக்கு அது உதவும் அப்படின்றதால அது ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்ல கேட்கறது சரி. ஆனா எல்லா வழக்குகளையும், குற்றவியல் வழக்குகள்லயும் சரி, ஃபேமிலி கோர்ட் வழக்குகள்லயும் சரி, சிவில் வழக்குகள், எல்லா வழக்குகளிலுமே அந்த வாதி அல்லது பிரதிவாதிகளுடைய சாதியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இது சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் சாதியை படக்கூடாது சொல்லிக்கிட்டே சாதியை கேட்டு ஆன்லைன்ல ஃபைல் பண்ணணும் போது இது எப்படிப்பட்ட அநீதின்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். இது நான் சொல்றது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கடந்து செல்லுங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் போட்டாங்க. நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எந்த பணத்தையும் ஒதுக்கல அப்படின்னு கேட்கும் போது
தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க, முதலமைச்சரை நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக சொல்லுங்க, அப்படி போனாதான் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு இங்க இருந்து கேட்டாதான் தருவன்னு சொல்றது எந்த விதத்து நியாயம்? தமிழ்நாட்டில இருந்து இருக்கிற வரி வசூல் பண்ற வேலைகளை கரெக்டா செய்யும் பொழுது அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா கொடுக்கணும்னு கேட்க வேண்டிய இடத்துல இல்லாம ஒரு அரசியல் தலைவரா அறிவுரை சொல்றாங்க ஒரு முதலமைச்சருக்கு. இது சரியான அறிவுரையும் கிடையாது. எங்க நாட்டுக்கு எங்க ஸ்டேட்டுக்கு தேவையான பணத்தை நீங்க கொடுக்கணும்னு உரிமையோட கேட்கிற அந்த கட்ஸ் இல்லாத போனாலும் எதையாவது பேசி தமிழக மக்களுடைய உரிமையை வித்தாவது நம்ம பதவியில் நிக்கணும்ன்ற தமிழிசை போன்ற அரசியல்வாதிகள் நம்ம மாநிலத்தில் இருக்குதான் செய்யறாங்க. அது நம் மக்களால் இந்த அநீதிகள் இழைக்கப்படுகிறது, அவங்களால கிடையாது. அவங்க தப்பா பேசினா நீ தப்பா பேசுற, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. அதனாலதான் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. நீங்க இது நான் பேசுற இந்த காணொலியில் உண்மையை நேர்மை இருக்கும் நீங்க தோணுச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கு இது கொண்டு சென்று ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.